வீட்டிற்குள் அத்துமீறி தனியாக இருந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர். 2 குழந்தைகளோடு இருந்த பெண்ணிற்கு நடந்தது என்ன பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது 2 குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கணவர் கர்நாடகாவில் வேலை செய்யவே அவரும் குழந்தைகளும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி திடீரென வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அப்பெண்ணை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். உடனடியாக அப்பெண் தனது கணவருக்கு இதுகுறித்து தகவல் கொடுத்துள்ளார். வீட்டில் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றிருந்த கணவர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்து உடனடியாக கர்நாடகாவிலிருந்து ஊருக்கு கிளம்பி வந்துள்ளார். பின்னர் மனைவியிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு தான் இல்லாத நேரத்தில் அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக வாணியம்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற மர்ம நபர் பதிவாகியிருந்துள்ளார். உடனடியாக காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது ஆலங்காயம் அடுத்து பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர் தான் இச்செயலில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரை வாணியம்பாடி காவல்துறையினர் கைது செய்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.